மக்களுடைய குரல்லாம் நான் பேசுறதுன்னு சொல்லுவேன். இந்த முறை அதை சொல்றது எனக்கு வெக்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. ஏன்னா என்னுடைய நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் மக்களும் என் நிலையில இருக்காங்கன்னு. அவங்க இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை முறை தேர்தல் வந்தாலும் மக்கள் மட்டுமே தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு முறை கூட அவங்க வெற்றி பெற்றதே இல்லை. ஏனோ அந்த மக்கள் உணர மறுக்கிறாங்க. என்ன ஆச்சு? சிந்திக்கவே மாட்டோமா? சிந்திக்க தெரியாதா? இந்த புழுக்கள் இருக்குல்ல, ஏதாவது இப்படி ஒரு குச்சால தட்டிங்கன்னா நெளியும், அதனுடைய எதிர்வினையை காட்டும். இந்த மக்களை போட்டு நசுங்க, அடிங்க, உதைங்க, கொள்ள அடிச்சுட்டு போங்க, ஒன்னும் கிடையாது. 540 மருத்துவ பொறியியல் கல்லூரிகள், 20,000 பேருக்கு தான் வேலை கிடைக்குதான். வெறும் 20,000 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்காக எத்தனை பேர்? இப்ப எனக்கு தெரிஞ்ச பசங்க, இந்த நேத்து ஒரு பையன் போன் பண்றான், அழகியில அந்த கட்டையனா நடிச்சோம் காலத்துக்கு அடிப்பான் பாருங்க அந்த பையன். அவன் இப்ப அந்த சின்ன பையன் போன் பண்ணி சொல்றான், என்னடா பண்ற அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் முடிச்சேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. பாண்டிச்சேரியில் ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்ல 3,000 ரூபாய்க்கு வேலை பார்க்கறான். என்னையா அரசாங்கம் நடத்துறீங்க? எவனுக்கு இந்த கல்லூரிலாம்? எவனுக்கு கொள்ளடிச்சு கொடுக்கறதுக்கு இந்த கல்லூரி? இது என்ன? இதுக்கு பெரிய ப்ரொஃபசர் கோட்டை போட்டுக்கணும் 1008 துணைவேந்தர்கள், என்ன கிழிக்கிறீங்க நீங்க? என் மக்களை பரதேசி ஆக்கிட்டு பிச்சைக்காரன் ஆகிட்டு கைத்தாட்டாதீங்க. சும்மா நான் ஒரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்ல நமக்கெல்லாம்? இந்த பாருங்க, மக்களுக்காக போராடுறவங்க சிறைக்கு தான் அனுப்புவீங்க. மக்களை கொள்ளடிக்கிறான் பாரு, அவங்ககிட்ட நாட்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நாட்டை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. ஏன் சின்னம் வச்சிருக்காங்க, நிரந்தர சின்னம். உங்க அந்த சின்னம் ஒன்றை காட்டி அதுக்கு பின்னாடி அவங்க நிறுத்துற வேட்பாளர்கள்லாம் யாரும் தெரியுமா? அவங்கள யாரும் என்னன்னு தெரியுமா? எதுக்காக அவங்க எல்லாம் கட்சியில் இணையறாங்க தெரியுமா? மக்களுக்கு தொண்டு செய்யணும் வராங்க. ஏன் மக்களே புரியாது? அரசியல் ஒரு வியாபாரங்க, பொழப்புங்க, கொள்ளடிக்கிற பொழப்புங்க. அதுக்குதான் வராங்க. அது மூஞ்சி பார்த்தா தெரியாது உங்களுக்கு? மூஞ்சி பார்த்தா தெரியாது? ஒரு காரு, ஒரு கொடி, ஒரு அது வேற தொண்டர்கள் படை வேற உங்களுக்கு. எல்லாம் தொண்டு செய்யற கூட்டமாது. எவ்வளவு காலத்துக்கு ஏமாறுவீங்க? தொடர்ந்து மக்களை ஒரு போராட்டத்திலேயே வச்சிருக்கிறது என்னங்க அரசாங்கம்? அரசாங்கமா அது? போராடிக்கிட்டே இருப்பாங்க. கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ந்து நான் உதவி ஒழிப்பதாக இருக்கிற அன்னையிலிருந்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்கேன். தொடர்ச்சியா தொடர்ந்து எங்ககிட்டே இருக்கேன். வெறுத்து போச்சு ஒரு நாள். ஏன்னா நிர்வாணமா ஓடுறாங்க விவசாயிகள். என்ன உங்களுக்கு சோறு போடுற ஒரு விவசாயிய மானம் இல்ல? மானம் எவ்வளவு முக்கியமானது ஒவ்வொரு மனிதனுக்கும். நடு ரோட்ல ஓடுறாங்க. எதுக்கு ஓடுறாங்க? யாருக்காக ஓடுறாங்க? அந்த விவசாயிகள் யாருக்காக 33ஆவது நாள் போராடிக்கிட்டு இருக்காங்க? உங்களுக்கு சோறு போடுறதுக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவன் வயிற்றுக்கு பண்றான்னு நினைக்கிறீங்க. பணம் இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பிரச்சனைனா, விவசாயி போராடிக்கிட்டே இருப்பான். அது அரசாங்கத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அது வெற்றி பெறாது. இந்த நாட்டில் யாரு வேணாலும் போராடி வெற்றி பெறலாங்க, விவசாயி மட்டும் வெற்றி பெறவே முடியாது. ஏன் தெரியுமா? இப்ப வங்கி இருக்கு. வங்கியில பாத்தீங்கன்னா 20 பேர் இருப்பாங்க. 20 பேர் வங்கியை விட்டு வெளியே வந்தாங்கன்னா போராட்டம் வெற்றி. ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, கல்லூரி இருக்கு, ஆசிரியர் வெளியே வந்தா போராட்டம் வெற்றி. அரசு ஊழியர்கள்லாம் வெற்றி. விவசாயி என்ன செய்வான்? அவனை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறீங்களா? கேட்டா பொதுமக்கள் சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கீங்களா? ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்து நில்லுங்க எல்லாரும். குழந்தை குட்டியாட வந்து நில்லுங்க எல்லாரும். எதுக்கு அங்க கத்திக்கிட்டு இருக்கான்? 400 பேருக்கு மேல செத்துருக்கான் முன்னாடி. பாருங்க, அங்க ஒண்ணுமே கிடையாது. ஆடு மாடு அத்தனையும் சாவ போதுப்ப. தம்பிங்க வந்தானுங்க, என்னமோ குவிஞ்சானுங்க, ஒரே ஜல்லிக்கட்டு, பேசாத அரசியல் இல்ல, அது இல்ல, எல்லாம் பண்ணோம். எங்கடா தம்பிகளா இருக்கீங்க? இன்னும் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? அனைத்து விவசாயிகள் என்ன தூக்குப்பட்டு செத்தா கூட சிரிச்சிட்டு போவீங்களா? எனக்கு பதைக்குது ஒண்ணு நடக்க போகுது டெல்லியில. நான் பயந்துகிட்டு இருக்கேன். மக்கள் பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அத்தனை துயரத்துக்கும் நீங்களே தான் காரணம். நீங்களே தான். உங்களை தான் பார்த்து பாவப்படவே கூடாதுங்க. எதுக்கு உங்களுக்கு ஓட்டு கொடுக்குறான்? ஓட்டு எதுக்கு கொடுக்குறாங்க? உங்களுக்கு வேண்டியவர்களை நீங்கள் ஆள்வதற்காக தேர்ந்தெடுங்கன்னு ஒரு ஓட்டு கொடுக்குறாங்க. அதை சரியா பயன்படுத்திருக்கீங்களா? எவ்வளவு காலத்துக்கு சின்னத்துக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்பீங்க? ஒவ்வொரு சின்னத்துக்கு முன்னாடி எத்தனை திருடன் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? இழவு பிடிச்ச இந்த ஒரு அரசியல் இதை பேசிட்டு அவமானமா இருக்கு எனக்கு. இது யாருகிட்ட வந்து பேசுறது? திரும்ப 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 திரும்ப
அதே தவிர செய்றீங்களே சாமிங்களே, முடியலையே. உங்ககிட்ட இந்த 2 கட்சி விட்டா வேற கிடையாதா? வேற கட்சியே கிடையாதா? எத்தனை பேர் சொன்னா விவசாயத்துக்கு 3 மந்திரி சொன்ன ஆள்லாம் இருக்காங்கல்ல, நீங்களே தேடி பிடிச்சுங்க. எவ்வளவு சொன்னாங்க? நீர்நிலை ஆதாரங்களை பாதுகாத்தாங்களா? 43,000 ஏரி என்னாச்சு? எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. திரும்ப 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 உங்களை பாருங்க, காப்பாற்றலாம் இனி யாரும் வரமாட்டான். அந்த 4 நாளைக்கு முன்னாடி நான் எடுத்த முடிவு என்னன்னா, நாம போயிடலாம், இது தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவும் தெரிஞ்ச பிறகு நீங்க ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கீங்களே, அது என்ன காரணம் தெரியல? அதை தான் சொல்ல வரேன். அதை இயக்கம் ஆரம்பிக்கணும்னு நம்ம இருந்தமே தூக்கி போட்டு போயிடலாம். நம்மளை நம்பி நிறைய பேர் வாழ்க்கை அழிச்சுக்க போறான், தவிர நிறைய பேர் இந்த சமுதாயத்தை மாத்தணும்னு வரான். இது நடக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அண்ணா அதை செய்தார். அவருக்கு என்ன கொடுத்தீங்க? 400 ஓட்டு, 300 ஓட்டு. கண்ட திருடனுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் ஓட்டு போடுறீங்க. கொள்ளடிச்சவனுக்கெல்லாம் நேரம் அத்தனை பேரும் சிறையில் இருக்கணும். சட்டம் என்ன சரி 20 வருஷம் கழிச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குமா? அந்த 20 வருஷத்துல எங்க தமிழ்நாடு 200 வருஷம் பின்னாடி போயிடுச்சியா? இந்த நீதி தப்பு, சட்டம் தப்பு, எல்லாம் தப்பு. ஒரு மனிதனை நீங்க சிறையில் அனுப்பிச்சா முடிஞ்சதா? எத்தனை பேரோட வாழ்க்கை அழிஞ்சது? என்ன பெரிய நீதி அது? என்ன பெரிய நீதிமன்றம்? அவங்களுக்கு நல்லா தெரியுங்க, எவ்வளவு வேணா கொள்ளடிக்கலாம், பணத்தை கொடுத்து வெளியே வந்துடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அப்படி கிடைச்சா தண்டனை கிடைச்சா 4 கழிச்சு கிடைக்கும். என்ன பெரிய விஷயம்? இவ்வளவுதானே. இதனாலதான் இவ்வளவு குற்றவாளி அரசியல்வாதிகள் இதை ஒரு வியாபாரமா வச்சுக்கிட்டு பழிச்சுக்கிட்டே இருக்காங்க. கொள்ள அடிச்சு உங்களை கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. நன்றி.